அடுத்தது வந்து இப்போ இந்திய அரசு முழு வந்து வழக்கறிஞர்கள் இந்தியா முழுக்க வந்து இந்திய அரசினுடைய குற்றவியல் சட்டங்கள் 3 சட்டங்கள் வந்து ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலாக்கப்பட இருக்கின்றன. அந்த சட்டங்களுடைய நோக்கம் சரியானது. ஆனால் அந்த சட்டங்கள் வந்து எல்லோராலும் எளிதில் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாமல் அவைகள் வந்து முழுக்க இந்தியிலே வந்து இருக்கின்றன. இதனால் வெறும் ஆங்கிலத்தில் இருந்த சட்டங்கள் முழுக்க இந்தியிலே மொழிபெயர்ப்பு என்ற காரணத்தினால அந்த சட்டங்களை எளிதாக பொதுமக்களும் அதை புரிந்து கொள்ள முடியாது, வழக்கறிஞர்களாலும் புரிந்து கொள்ள முடியாது. எனவே பெயரில் என்ன இருக்கிறது என்று விட்டுவிடாமல் அதை வந்து ஏற்கனவே சட்டங்களுடைய சரத்துக்களை, அதாவது வந்து இப்பொழுது வந்து பாலியல் வன்கொடுமை ஈடுபடக்கூடியவர்களுக்கு வந்து மரண தண்டனை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அந்த சட்டத்தினுடைய பெயரை கூட உச்சரிப்பதற்கு முடியாமல் இருக்கக்கூடியது எந்த விதத்தில் நியாயமில்லை. எனவே வந்து அந்த வழக்கறிஞருடைய கோரிக்கை நியாயமானது. அந்த அடிப்படையில் அந்த பெயர்களை அனைத்து இந்தியாவிற்குரிய அனைத்து மொழி பேசக்கூடியவர்களும் அனைத்து தரப்பிலும் எளிதாக பேசக்கூடிய வகையில் ஏற்கனவே இருந்த நடைமுறையை தொடர வேண்டும் என்பதே நமது வேண்டுகோள் ஆகும். வேற ஏதாவது கேள்விங்களா? மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, இதை வந்து நீங்க சொன்ன மாதிரி வணிக ரீதியா கொண்டு போறாங்கிறது பல விதத்திலையும் வந்து குற்றச்சாட்டுகள் எடுத்தாங்க. சரி, ஏன் இவங்க வந்து ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களையும் மையமாக கொண்டு நீட் பயிற்சி மையம் மற்றும் இலவசமாக, அதாவது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மெட்ரிக் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவச நீட் பயிற்சி மற்றும் இலவச மத்திய அரசு பணிகளுக்கான பயிற்சி மையங்களை துவங்கக்கூடாது? அதாவது இல்ல, இதுல வந்து நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. தனியாக பயிற்சி மையங்கள் என்று எதுவுமே அவசியமே இல்லை. பள்ளிகளிலேயே இதற்கான பாடத்திட்டத்திலேயே வந்து இன்டகிரேட்டட், அதாவது வந்து 8ஆம் வகுப்பிலிருந்து அல்லது 9ஆம் வகுப்பிலிருந்து அந்த பாடத்திட்டத்தோடு இணைந்து சொல்லிக் கொடுத்தால் வந்து மாணவர்கள் எளிதாக தேர்ச்சி பெற்று விடுவார்கள். பல மாணவருடைய பேட்டி பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படித்தவர்களே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, பெண்கள் தான் பார்த்துருப்பீங்க, NCERT சிலபஸை நான் முழுமையாக புரிந்து கொண்டு படித்தேன், வெற்றி பெற்றேன் என்று சொல்லுகிறார்கள். எனவே இது பள்ளி தனியார் பயிற்சி மையம் வைக்கிற போது இது எப்படியாவது மீண்டும் அதில் ஊழல் வந்துவிடும், தவறுந்து விடும். எல்லா பள்ளிகளிலேயும் ஆசிரியர் கூடுதலாக 1 மணி நேரம், தினம் 1 மணி நேரம், 3 மணிலிருந்து 4 மணி வரையிலும் ஒரு வகுப்பை கட் பண்ணிட்டு கூட, அதாவது வந்து இன்டகிரேட்டட் கோர்சஸ், பேசிக் ஃபண்டம், அதாவது அடிப்படை இது சம்பந்தமான அந்த போட்டி பயிற்சி தேர்வுகள், அது வந்து நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, JEE இருந்தாலும் சரி, UPSC, TNPSC, பேங்க் எக்ஸாம் உட்பட அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் எப்படி தயார் செய்து கொள்வது என்பது குறித்த பாடத்திட்டத்தையும் வந்து பாடங்களோடு இணைத்து விட வேண்டும். இதுக்காக தனி பயிற்சி மையங்கள் என்பது எதுவுமே வேண்டியதில்லை. எல்லா பள்ளிகளிலேயும் தினமும் 1 மணி நேரம் இதற்காக வந்து நேரம் ஒதுக்கினாலே போதும். ஏன்னா இப்பொழுது வந்து எல்லா பேங்க் போனாலும் எக்ஸாம் அப்பியர் ஆகணும், போலீஸ் வேலைக்கு போனாலும் அப்பியர் ஆகணும், ஒரு கிளர்க்கு வேலைக்கு போனாலும் வந்து ஒரு டெஸ்ட் எழுதி ஆகணும். அதனால வந்து வெறும் டாக்டர் தேர்வு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய தேர்வு போல, JEE 1 தான் லட்சியம் போல, மற்றவர்கள் எல்லாம் வாழவே இல்லாத போல வந்து ஒரு தவறான ஒப்பீனியன் வந்து இந்த நீட்டு JEEக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அதனால எல்லோருக்கும் எல்லா வாய்ப்பையும் உருவாக்கி தரக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் இப்பொழுது வந்து இப்போ கூட தமிழ்நாடு முதலமைச்சர் 75,000 போஸ்ட் வந்து காலியாகுது. இதுக்கு வந்து தயார் பண்ணுறதுக்கு வந்து மீண்டும் அவங்க நேரம் காலத்தை வேஸ்ட் பண்ணதில்லை. இதனால வந்து வருடந்தோறும் வந்து வேலை காலியாகுது, ஆள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால பள்ளிகளில் கல்லூரிகளிலேயே இதை பாடத்திட்டத்தோடு ஒரு வகுப்பாக இது சேர்க்கிறது தான் வந்து ஒட்டுமொத்தமான இதில் ஊழலை தவிர்ப்பதற்கு ஒரே வழி. அது வணிகமயமாக்குறது தடுக்கிறதுக்கு ஒரே வழி. இதுவும் தனியார் பள்ளிகளுக்கு வணிகமயம் தான். அந்த ஏற்கனவே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லி தனியா ஒரு பெரும் தொகையை வந்து தனியார் பள்ளிகள் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் போது மீண்டும் இது வசூலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இல்ல, அரசு பள்ளிகளிலேயே அதை செய்யணுங்கிற. அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள்ல ஒரு வகுப்பு, ஒரு கிளாஸ் 8 பீரியட்ல ஒரு வகுப்பு வந்து இதுக்காக இருக்கணுங்கிறது கட்டாயமாக எல்லா பள்ளிகளிலும் வர்றபோது இதுக்காக யாரும் தனி கட்டணம் வசூலிக்க வேண்டிய அவசியம் வராது. அப்படி ஏதாவது பள்ளிகள் வசூலித்தால் அது வந்து அது மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம்.